Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. இந்த வருஷம் வந்து ஒரு புதுவிதமான சராசரிங்கிறாங்க. ஏ நியூ நார்மல் சம்மர் அப்படின்னா அது பேரை பார்த்துங்க. அசாதாரண சாதாரண நிலை. அதிகபட்சம் போன ஆண்டு அதிகமான வெயில் நாங்கள் 24. இப்போ வரலாற்றில் அதை விட அது பிரேக் பண்ண போகுது. 2025ங்கிறது வெப்பத்தினுடைய உச்ச ஆண்டுன்னு இந்த வருஷம் சொல்ல போகிறாங்க. கத்திரி வெயிலுங்கிறது வந்துங்க ஒரு 25 நாளுக்கு இருக்கும். இப்போ 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி இருக்குது. இந்த 25 நாள்களில் முன் 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சுமதமாக இருக்கும். பின்னால் உள்ள ஒரு 15 நாட்கள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். கத்திரி உச்ச கட்டத்தில் வந்து 41 டிகிரி போகுங்கிறாங்க சென்னைக்கு. என்ன ஒரு பரிதாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை, திண்டுக்கல் அந்த பகுதியில் வந்து ஒருவேளை 46 டிகிரி வரலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட் இருக்குது. இப்போ 46 டிகிரி எச்சரிக்கை மணிக்கெலாம் போனோம்னா உங்களுக்கு வந்து சும்மா அந்த வெளியில் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டுருவோம். இந்த வெப்பமும் இந்த ஈரப்பதமும் உகந்ததில்லை. ஈரப்பதமும் கூட வெப்பமும் கூட இருக்கும்போது, வெப்பம் கூடும்போது நிறைய வைரல் நோய்கள் தாங்கக்கூடிய சக்தியை தாண்டி நம்ம போகும்பொழுது அது மூச்சு திணறல் வரும். அதனால் குழந்தைகள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், முதியோர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இந்த நூற்றாண்டு ஃபீல் பண்ணாத ஒரு வெயிலாக இருக்கும் இந்த வருஷம். இதை காப்பாற்றி ஒருவேளை கோடை மழை வந்தால் சூறாவளி காற்றோடவும் இடி மின்னலோட தான் வரும். ஸோ இப்போ மழை காலத்தில் வர்ற அந்த மேக வெடிப்பின் மழையை விட கோடை காலத்தில் வர்றது இடியும் மின்னலுமா சேர்ந்ததாக இருக்கும். இயற்கை வந்து ஒரு பெரிய தெய்வீகங்க. மேலே இருக்கிற சூரியனுடைய வெளிச்சம் வெப்ப கதிர்கள் வந்து தன்னையே வந்து கூல் பண்ணிக்கணும் கீழே வரும்போதுன்னு அது நீர்நிலைகளுக்கு தான் போகும். அதனால் வந்து மரமும் நீர்நிலைகளும் இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. வறட்சியான இடத்துல உள்ளவங்களுக்கு தான் பேராபத்து. நம்ம மழை காலங்களில் உடமையெல்லாம் வேணாம். ஒரு இடம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னா அன்றைக்கி டிவி போச்சு, எல்லாம் ஃப்ரிட்ஜ் போச்சு, அத்தனையும் போயிடுது. அதனால் அவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது. இந்த கோடைக்கால தாக்கங்கிறது வந்து அவங்க இன்னும் மக்கள் பயிரில் இந்த வருஷம் கண்டிப்பாக உணர்த்தும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியர் டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். சார், கத்திரி வெயில் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இருந்த வெயிலே தாக்கு பிடிக்க முடியல, அதுதான் உண்மை. இப்போ இந்த கத்திரி வெயிலினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த வருஷம் இன்னும் எவ்வளோ வீரியமாக இருக்க போகுது சார்? கத்திரி வெயிலுங்கிறதுக்கு நார்மலாக எப்பயுமே உங்களுக்கு இப்போ வர்ற 4ஆம் தேதி கத்திரி ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி வருது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கத்திரி வெயிலுங்கிறது வந்துங்க ஒரு 25 நாளுக்கு இருக்கும். இப்போ 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதியோடு இருக்குது. இந்த மாதம் மே மாதம் 28 இருக்குது. இந்த 25 நாள்களில் முன் 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சுமதமாக இருக்கும். பின்னால் உள்ள ஒரு 15 நாட்கள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். காரணம் உங்களுக்கு வந்து சூரியன் நேர்கோட்டில் நம்ம நெத்தியின் உச்சியில் அடிக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் மற்ற நாளெலாம் கொஞ்சம் ஒரு கோணத்தில் இருக்கும். ஒரு கோணத்தில் இருந்தால் நமக்கு சூரியனுடைய வெளிச்சம் வரும். அந்த வெப்பம் வந்து நம்ம தாங்கக்கூடிய சக்தியிலே இருக்கும். பொதுவாக ஒரு 24 to 26 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். இந்த 26 டிகிரிக்கு மேலே 26 பகல் நேரங்களில் 36 டிகிரி வரலும் வரும் இந்த ஒரு வருடங்களுக்கு. ஆக 26 to 36 டிகிரி தான் அப்படி போயிட்டுருக்கும். கோடை காலங்கள் வந்தால் 36 டிகிரி உஷ்ணம் இருக்கும். இப்போ இன்றைக்கெலாம் 36, 37, 37ன்னு போயிட்டுருக்கும். இது சாதாரணமாக ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் கோடை காலம். இந்த கோடை காலம் கத்திரி வெயில்னு வரும்பொழுது உங்களுக்கு இதை விட இன்னும் 4 டிகிரி கூட இருக்கும். 4 டிகிரி கூட இருக்கும். இப்போ 37னா 41 வரும், 40 வரலும் வரும். அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக இருக்குங்கிற வானியல் அறிக்கையெல்லாம் இருக்குது. அதனால் சில வானியல் அறிக்கையெல்லாம் வந்து 36 டிகிரி இருக்கும் சென்னையில். இரவு நேரங்களில் 26, 27 டிகிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே இந்த 4 டிகிரி அப்படியே தள்ளி போகும். அப்போது வந்து 40 டிகிரிக்கு வந்துடும் சென்னை. குறைஞ்சது 39, 40 டிகிரிக்கு சென்னை வருது. கத்திரி உச்ச கட்டத்தில் வந்து 41 டிகிரி போகுங்கிறாங்க சென்னைக்கு. என்ன ஒரு பரிதாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை, திண்டுக்கல் அந்த பகுதியில் வந்து ஒருவேளை 46 டிகிரி வரலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட் இருக்குது. ஒரு எச்சரிக்கை மணி இருக்குது. இப்போ 46 டிகிரி எச்சரிக்கை மணிக்கெலாம் போனோம்னா உங்களுக்கு வந்து சும்மா அந்த வெளியில் வச்சு ஒரு ஆம்லேட் போட்டுடலாம். அந்தளவுக்கு உஷ்ணம் இருக்கும். ஆமாம், ஒரு ஈயத்தட்டை எடுத்து ஒரு ஈய பாத்திரத்தை எடுத்து அதில் வெளியே முட்டையை போட்டிங்கன்னா அது ஆம்லேட் ஆகிடும் மத்தியானம் 1 மணிக்கு. அந்த ஹீட் இருக்கும். ஆக 46 டிகிரி உஷ்ணம் வந்தால் மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களில் உள்ளவங்கெல்லாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அது கண்டிப்பாக அதனால் வந்து மேலாண்மை யுக்தி தான்.
நமக்கு 41 டிகிரி சென்னையை எட்டும். பிற மாவட்டங்கள்லேயும் சென்னை அதிகமாக இருக்கும். இப்போ வட மாவட்டங்களில் வந்து அதிகமாக இருக்கிறது வெள்ளூர், காட்பாடி, சென்னை அதிகமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதமும் கூட. இந்த வருஷம் நமக்கு ஈரப்பதம் கூட, மழையளவு கூட. கடந்த ஆண்டு ஈரப்பதம் கூட இருக்குது. ஏரியில் இன்னும் தண்ணீர்லாம் குறையலை. தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மழையளவு கூட. மழையளவு கூடனா உங்களுக்கு அதிகமாக பெய்யலை, கிரிக்கிருச்சு. ஒரு 4 நாள் புயலில் வந்து தாட்டி எல்லா கம்மாய்கள் எல்லாம் ஏரி கம்மாய்கள்லாம் நிரப்பிடுச்சு. தருமபுரி மாவட்டம் வரலும் இந்த ஃபெங்கல் புயல் போய் எல்லாத்தையும் ஒரே நாளில் நிரப்பிட்டு வந்துடுச்சு. அது அந்த புண்ணியம் இந்த வருஷம் ஓடும். அது இல்லாமல் வந்து இந்த கீழைக்கடல்லேருந்து வந்து வெப்ப கதிர்கள் வந்து வீச்சு வந்து இந்த வருஷம் அதிகமாக இல்லை. நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது. கீழைக்கடலில் நம்ம வங்கக்கடல்லேருந்து வந்து வெப்ப கதிர்கள் அதுவும் வந்து வறட்சியை கொண்டுட்டு வரும். அந்த வறட்சி இந்த வருஷம் இருக்காது, மிதமான வறட்சி தான் இருக்கும். அதனால் அந்த பகுதியிலேருந்து வர்ற இது இல்லை. ஆனால் வெப்பம் அதிக ஈரப்பதமும் அதிக வெப்பமும் அதிக ஈரப்பதம் எங்கே இருக்கோ அந்த வெப்பம் கூட இழுக்கும் அந்த இடத்த. ஆக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மதுரை மாவட்டங்களில் அதிக ஈரப்பதம் இருக்குது. ரொம்ப அதுக்கடுத்து சென்னை வரும். சென்னை கடலோர பகுதியில் வரும். இந்த ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு 41 டிகிரி கடலோர பகுதியில், சென்னையில் 41 டிகிரி, புற மாவட்டங்களில் வந்து 46 டிகிரிங்கிறது எச்சரிக்கை பண்ணி நம்ம கொடுத்தாகணும். இந்த காணொலி மூலமாக மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேலாண்மை செய்துக்கணும். இப்போ பொதுவாகவே சார் வெப்பம் இல்லை இந்த மாதிரி அதிகபட்சமாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாலே பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆமாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட சென்னை மதுரையில் அதிகமாக இருக்கும். இல்லைங்க, சென்னையில் அதிகமாக இருக்கும். இன்னும் நான் ஒரு படி தான் சொல்லியிருக்கேன். அதாவது இயற்கையாக உள்ள வழியில் இந்த வருஷம் உள்ள வானமண்டலத்தில் உள்ள வெளிமண்டலத்தில் உள்ள அளவை குறியிட்டு 41 டிகிரி சென்னையில் இருக்கும், 46 டிகிரி இன்னும். அது இல்லாமல் ப்ளஸ் அர்பன் ஹீட்னு இருக்குது. அதாவதுங்க நகரப்புற ஹீட்டு கொதிநிலை இருக்குல்ல, நகரப்புறத்தில் என்னென்னு பண்ணிங்கன்னா இவ்வளவு கிச்சன் இருக்குது, இவ்வளவு கேஸை யூஸ் பண்ணுறோம், இவ்வளவு ரெஃப்ரிஜரேஷன் இது இருக்குது, குளிர்சாதன பெட்டி இருக்குது, இவ்வளவு மிக்சி ஃபேனு எல்லா இதுலேயும் ஹீட் இருக்குது. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஹீட்டு அவ்வளோ சேர்ந்துச்சுனாங்க இன்னும் ஒரு 3 டிகிரி கூட இருக்கும். அப்போ இன்னும் நமக்கு ஏற்கனவே 4 டிகிரி கூட இருக்கிறதே வெப்பமயமாக வானவெளியில் உள்ள பிரச்சனையை வச்சு சொல்கிறோம். அது இல்லாமல் வெப்பங்கள் சென்னைக்குள்ளே வந்து சென்னையில் நினைக்க நகர்ப்புற வளர்ச்சியில் அர்பன் ஹீட்னு சொல்கிறது, அர்பன் ஹீட் இருக்கும். அப்போ அர்பன் ஹீட்டு கூட இருந்ததுன்னா அது வேறு வந்து இருக்கும். அதனால் வந்து என்ன செய்யணும், இப்போது மேலாண்மை யுக்திக்கு வரணும். காலையில் எழுந்தவுடனே யார் ஊடியும் திறந்து இந்த குளிரான காற்றை ரொப்பிக்கணும். கொஞ்சம் திறந்து போடாமல் அடைச்சலாக இருந்தோம்னா இந்த வெப்பத்துக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த வெப்பமும் இந்த ஈரப்பதமும் உகந்ததில்லை. அந்த கோடை கத்திரி வெயிலில் அதிகமான ஈரப்பதமும் அதிக வெயிலும் ஒரு சில நாளில் ஈரப்பதம் இருக்காது. இந்த ஆண்டு நல்ல ஈரப்பதம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். ஈரப்பதமும் கூட வெப்பமும் கூட இருக்கும்போது, வெப்பம் கூடும்போது நிறைய வைரல் நோய்கள் வரும். அதனால் வைரல் நோய்கள் நிறைய வரும். அந்த வைரல் நோயிலிருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம அப்புறம் அன்றாட லைஃப் ஸ்டைலுங்கிறவங்க நம்மளை டெய்லி வாழ்க்கை ஓட்டம் இருக்குல்ல, வாழ்க்கை மேலாண்மை, அதாவது பருத்தி ஆடைகளை போட்டுக்கிறது, குளிரான நீரை சாப்பிட்டுக்கிறது அதிகமாக இருக்கணும். பொது இடங்களில் அதிகமாக தவிர்க்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன ஷார்ட் லிவிங், அதாவது குறுகிய கால வைரல் நோய் வருது. அது ஒரு 3 நாளைக்கு ஒருத்தன்றதுன்னா சடசடசன்னு ஒரு டக்குன்னு பரவும். அதனால் இந்த கத்திரி வெயில் காலங்களில் கூடுதல் கூட தேவையில்லை. சினிமா கொட்டாயி போன்ற சினிமா மற்றபடி இந்த கிராமங்களில் உள்ள பகுதிகளெலாம் கூட நீங்கள் இந்த 15 நாட்கள் கொஞ்சம் தடை செய்யலாம். இப்போ இந்த ஹீட் வேவ்ஸ், ஹீட் ஸ்ட்ரோக்லாம் சொல்கிறாங்கல்ல சார், இது அதிகமாக இருக்குமா? ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது பொதுவாகவே அதிகமாக இருக்கும். ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறது 46 டிகிரிலாம் வருது. அதே டைமில் ஈரப்பதமும் கூட இருக்குன்னா இன்னும் ஹீட் கூடும். அந்த இடத்துல ஹீட் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு தாங்கக்கூடிய சக்தின்னு ஒன்று இருக்குது. தாங்கக்கூடிய சக்தியை தாண்டி நம்ம போகும்பொழுது அது மூச்சுத்திணறல் வரும். அதனால் குழந்தைகள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், முதியோர்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மூச்சுத்திணறல் ஜாஸ்தி வரும். ஏன்னா அது டிஸ்கம்ஃபர்ட் லெவல், அதாவது தாங்கக்கூடிய தன்மை இல்லாத உஷ்ணம். அந்த அந்த உஷ்ணம் வந்து வறட்சி, ஈரப்பதம் கூட இருக்க ரொம்ப கூட ஹீட்டு கூட வரும் மத்தியான நேரத்தில். அந்த மத்தியானம் உங்களுக்கு மதியம் நேரத்தில் ஒரு 12லேருந்து 4:30 வரையிலும் நம்மளை ஓட்டுறது தான் பெரிய காரியம் இந்த காலகட்டத்தில். அதனால் வர்ற 4ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரையிலும் கூடுமானவர்களும் மக்கள்லாம் வந்து இந்த கட்டிட பணியாளர்கள் இல்லை வயல்வெளியில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் வந்து 12 மணிலேருந்து 4 மணி வரையிலும் வேலை செய்வதை தவிர்த்து அரசாங்கமே உத்தரவு போடணும். மக்களை காப்பாற்றணும்னா அதுக்கு கொடுத்துட்டு அது வந்து அதுக்கு உதவி சீக்கிரமாக வேலைக்கு வர சொல்லிடலாம். ஏழைகள்லாம் சீக்கிரம் வேலைக்கு வந்துடுங்க, மாலை நேரத்தில் வந்து கொஞ்சம் இருட்டுற வரையும் நல்லா வேலை செஞ்சுருங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு தொழிலாளர்கள்லாம் கொஞ்சம் வருத்தாத அளவுக்கு பார்த்துக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் சாலையில் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வருஷம் கத்திரி வெயிலுங்கிறது மே 15ஆம் தேதி உச்சக்கட்டத்துக்கு போகும்.
உச்சக்கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு வெயிலில் தாங்க முடியாத நிலைமை, மயக்கமடைதல். சில பேர் வந்து ஒரு வேலை இன்னைக்கு சம்பாதிக்கணும் ஓட ஓட சரியாக இந்த தண்ணீர் கூட குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீர் சத்து போயிடும். நீர் சத்து டீஹைட்ரேஷன்பாங்க. நீர் சத்து உடம்புல இல்லைன்னா அதே மயக்க நிலைக்கு கொண்டு வரும், மூச்சுத்திணறல் வரும். அதனால் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த கத்திரி வெயிலுங்கிறது இனிமேல் பார்த்த இது வந்துங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் நியூ நார்மலுங்கிறாங்க. அதாவது புதுவிதமான சராசரி. இந்த வருஷம் வந்து ஒரு புதுவிதமான சராசரிங்கிறாங்க. நியூ நார்மல் சம்மர் அப்படின்னா அது பேரை பார்த்துங்க. நியூ நார்மல் சம்மர்னா நல்ல மனுஷன்டா அப்படிங்கிறதே மோசமான நல்லவன்டானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கெட்டதை சேர்த்துக்கிறாங்கல்ல, நியூ நார்மலுங்கிறாங்க. ஆக வந்து உங்களுக்கு அந்த நியூ நார்மலை அல்லது சாதாரண நிலை, அசாதாரணமான சாதாரண நிலைன்னா அது நமக்கு ஒரு மாதிரி இப்போ இதாக இருக்குது. அந்த நியூ நார்மல் லைஃபுக்கு நம்ம இந்த வருஷம் நம்ம போகிறோம். போன வருஷம் சென்ற ஆண்டு அதிகபட்சம், போன ஆண்டு அதிகமான வெயில் நாங்கள் 24. இப்போ வரலாற்றில் அதை விட அதை பிரேக் பண்ண போகுது. 2025ங்கிறது வெப்பத்தினுடைய உச்ச ஆண்டுன்னு இந்த வருஷம் சொல்ல போகிறாங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து அதனுடைய வெப்பநிலை ஏறிக்கிட்டே போகுது. சரி, இப்போ பொதுவா இருக்கக்கூடிய சராசரி வெப்பத்தை விட கத்திரி வெயில் 4% அதிகமா இருக்கும். எப்பவுமே ஸ்டாண்டர்டா 4% கூட இருக்கும். ஆனா கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சராசரியை விட வெப்பம் 8% பண்ணீங்க. 46 உலக வானிலை நிபுணர்களால் மதுரை பக்கம்லாம் வந்து 46 டிகிரி வருங்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு 40 டிகிரியாக இருக்கிறத 40 4 டிகிரி கூட சொல்லிட்டோம். 46ன்னா 6 டிகிரி இன்னும் கூட இருக்கு. அப்போ 10 டிகிரி வரலும் கூட போகுதுன்னா என்னமா இருக்கும்? அதனால நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர விளைவுகள் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த வரையில இந்த நூற்றாண்டு ஃபீல் பண்ணாத ஒரு வெயிலா இருக்கும் இந்த வருஷம். இதை காப்பாற்றி ஒருவேளை கோடை மழை வந்தால், கோடை மழை வந்து இந்த வருஷம் வந்ததுன்னா சூறாவளி காற்றோடவும் இடி மின்னலோட தான் வரும். அவ்வளவுதான் அதனுடைய வேகம். ஆலங்கட்டி மழையெல்லாம் வருது. மேகத்தன்மை இந்த மாதிரி நேரத்தில் இப்போ ஆலங்கட்டி அத்திக்கட்டிங்கிறாங்களா அந்த மாதிரி குயிக் ப்ரீசிங் வந்து குயிக்காக அடிக்கிற க்ளவுட் பேட்டர்ன் வரும். அந்த மேகக்கூட்டங்கள் வரலாம். அப்படி வரும்பொழுது முதல் காற்றினுடைய திசை வந்து சூறாவளியாக அடித்து அந்த மலையை சடனாக கொண்டு வரும், திடீர்னு கொண்டு வரும். அது அத்திக்கட்டி ஆலங்கட்டி மாதிரி பெய்யும். அது அந்த மேக வெடிப்பு மழை மாதிரி. மேக வெடிப்புங்கிறது அது சாதாரணம். உங்களுக்கு மேக வெடிப்பு வந்துடும். அப்போ இடி மின்னல்னு சொல்கிறீங்களா? இடி மின்னல்ங்கிறது வந்து அந்த மின்னலால் வந்து தான் இடி வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 மேகங்கள் மோதிக்கும். மேகங்கள் மோதிக்கும் போது அதில் வர்ற தன்மை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வானமண்டலத்தில் மேலே உள்ளது வந்து ரொம்ப குளிர்ந்து ஐஸாக இருக்கும். கீழ் மண்டலத்தில் ஐஸ் இல்லாமல் நீர் ஆவியாக தான் இருக்கும். நீர் ஆவியாக இருக்கிற கீழ் மண்டலமும் வானமண்டல உச்சியில் இருக்கிற ஐஸ் மாதிரியான ஐஸ் கிறிஸ்டல்னு சொல்கிறீங்களா, ஐஸான மண்டலமும் அதுக்கு உள்ளான ரெண்டுக்கும் உள்ளான அதில் வந்து அது வந்து ஒரு ப்ளஸ் ஆயான அது வேதியியல் ரீதியாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது ஒரு இந்த 2 மாற்றங்களையும் சேரும் பொழுது ஒயர் மாதிரி எலக்ட்ரிக் மாதிரி ஷாக் அடிக்கும். அதான் மின்னல். மின்னல்ங்கும்போது அந்த மின்னல் வரும்போது ரெண்டும் இடிக்கும். அந்த ஐஸு உள்ள ஒரு மேகமும் நீராவியாக இருக்கிற மேகமும் இடிக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் அது வரும்பொழுது அப்போ அது மின்சாரமாகிடும். அந்த மின்சாரம் கீழே தரையை தட்டுச்சுன்னா தரையில் எந்த ஒரு உயிரினம் இல்லாதையும் அடிக்காது. மின்சாரம் தானே அது. இதெல்லாம் கோடை காலத்தில் வரும். அதனால் மின்தாங்கிகள்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் மின்தாங்கிகள் இருக்கா, அரசில் உள்ளது மக்கள் வந்து மின்சார துறையெல்லாம் வந்து எல்லா இடிதாங்கியங்களும் கரெக்டாக முறையாக பயனாட்டில் இருக்குதா, மற்ற இடத்துல இந்த டவர் செல்ஃபோன் டவர் மற்ற இடத்துல இருக்கலாம் மின்தாங்கிகள் கரெக்டாக இருக்கா. ஏன்னா மின்னல் கூட வரும். இந்த ஆண்டு மின்னல் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மின்னல் வந்துச்சுன்னா இடிங்கிறது அது மேகத்துக்குள்ள சமாச்சாரம். அப்படி இருந்தாலும் க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது மேகங்கள் கொட்டுதல், ஒரே இடத்துல கொட்டுதல், அதுவும் நடக்கும். ஒரு சில இடத்துல கொட்டுதல் இருக்கும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கொல்லிமலையில் வந்து மேக கொட்டுதல் வந்துருச்சு. கீழே அடிவாரத்தில் தூங்கிட்டு இருக்கவங்களாம் கட்டிலோடு போயிட்டான். அப்படியே கீழே உள்ள அந்த மலை இருக்குல்ல, மலை மேலே பெய்த இடி மேக வெடிப்பு. ஆக மேக வெடிப்பு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தானுங்களா. அதுக்கு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு 500 mm ரெயின்ஃபால் தாங்கணுமே. அதான் மேக வெடிப்புங்கிறது. ஸோ அப்போ மழை காலத்தில் வர்ற அந்த மேக வெடிப்பின் மழையை விட கோடை காலத்தில் வருது இது வந்து இடியும் மின்னலுமா சேர்ந்ததாக இருக்கும். அதனால் மின்னல் தாக்கம் கூட இருக்கும். மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். மின்னல் தாக்குக்கு ஆடு மாடுகள்லாம் வந்து இடி மின்னல் அணைச்சிட்டு போனால் வெளிப்புறத்தில் வச்சிடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு உயிரினங்களையும் அந்த கரண்ட் தாக்கும். அதனால் கடல் நம்மளை மனிதர்கள் இல்லை, மிருகங்களும் பசுமாடுகள்லாம் நம்ம கட்டிருக்கோம். அது மிருகங்களையும் நம்ம பாதுகாக்கணும்.
சரி, இப்போ சில சமயம் நம்ம மொபைல்லேயே நம்ம எடுத்து பார்க்குறோம். இன்னைக்கு எல்லாராலையும் பார்க்க முடியும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு. அப்படி பார்க்கும்போது 32 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஃபீல் லைக் 34 டிகிரி செல்சியஸ். இந்த 2 டிகிரி செல்சியஸ் என்ன வித்தியாசம் சார் அது? 2 டிகிரிங்க 2 டிகிரி உங்களுக்கு பயங்கரமாக. இப்போ நீங்கள் ஒரு 34 34 டிகிரிங்கிறதுல வந்து நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, உடனே ஒரு சட்டையை கழட்டாமல் வேர்வை போயிடும். அதே 2 டிகிரி கூட இருந்து நீங்கள் சைக்கிளில் போனீங்கன்னா சட்டையும் ஈரமாயிடும். ஆவியார போகிற தன்மையை விட கூட ஈரம் இருக்கும். அப்போ உங்களுக்கு வெளியே தள்ளும் பொழுது, உங்களுக்கு வெளியில் வேர்வை விழுவு தள்ளும் பொழுது உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அந்த இதை. 2 டிகிரி தான், ஆனால் அது அந்த அளவுக்கு உறிஞ்சிடும், வெப்பத்தை கொடுக்கும். வெப்பத்தால் நம்ம வந்து அது எக்ஸசைஸ் டெக்னிக்கல் பண்ண டேர்ம் முடியாது. தானா சார்? இந்த இல்லைங்க, 32 டிகிரி செல்சியஸ் உணரக்கூடியது 34 டிகிரி இல்லைங்க, செல்சியஸ். 34 குண்டா இப்போ ஒரு இடத்துக்கு 1 கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறீங்க, அந்த 32 டிகிரிக்கு 34 டிகிரிக்குள்ளேயே உங்களுக்கு மூச்சு திணறல், வேர்வை கொட்டுதல், டிஸ்கம்ஃபர்ட் லெவல் கூட இருக்குமே. உங்களுக்கு நல்லா தெரியும் வெளிச்சம். உங்களுக்கு அந்த வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இது வந்து நம்ம தோல் மேலே வந்து நீர் ஆவி வருமே. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க வெப்பத்தில், இப்போ வெப்பம் தாங்கணுங்கிறதுக்காக நம்ம நம்மளை மேனேஜ் பண்ணுறதுக்கு உடம்புல உள்ள நீர் சத்தை கொண்டு போய் தோல் மேலே வைக்கும். அப்போ அந்த நீராவி நம்ம உடம்பு விட்டு நீராவி போச்சுன்னா நமக்கு நீர் சத்து போயிடும். அதனால் வெப்பம் அந்த 2 டிகிரிங்கிறது பெரிய சமாச்சாரம். அது வந்து சாதாரண நிலையில் அது ஒரு வாழ்வுக்கு உகந்ததில்லை. சரி, இப்போ நம்ம இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் சார். அது வந்து ஹியூமன் பாடி நேச்சர் இல்லையா சார்? ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வெப்பத்தை தாங்க முடியும் அப்படின்றது. அது இல்லைங்க, ஹியூமன் டிஸ்கம்ஃபர்ட் லெவலே நல்ல கம்ஃபர்டபுள் லெவலுங்கிறது 24 டிகிரி தான். 24 டிகிரி 24 டிகிரி தான் நீங்கள் நல்ல அருமையான வாழ்க்கை எனக்கு அப்படிங்கிறமா 24 டிகிரி. அப்புறம் அதுக்கடுத்து போனீங்கன்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் தாங்கக்கூடிய டாலரன்ஸ் இருக்குல்ல, அது 36 37 டிகிரி தான் போகும். இப்போ இந்த 36 37க்கு வந்துட்டோம். மேக்ஸிமம் அவ்வளோதான், இவ்வளோ தான் நம்ம தாங்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இன்றைய தேதியில் இருக்கு இல்லைங்களா, நாளையிலேருந்து கத்திரி வெயில் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது. கண்டிப்பாக அது உச்சக்கட்டத்துக்கு போகும். அப்போ அந்த 4 டிகிரி வெப்பங்கிறது வந்து தாங்க முடியாத சக்தியாக இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் தாங்கிக்கிட்டு செய்வாங்க. அவர்கள் வந்து கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க, தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்படியாப்பட்டவங்களுக்கும் இந்த வருஷம் கத்திரி வெயில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனையான காலங்களான 4ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரலும் கத்திரி வெயிலில் முதல் 14ஆம் தேதி வரலும் கொஞ்சம் தாங்கும். 15ஆம் தேதி டு 28 பாருங்கள். அந்த காலகட்டங்களில் மாணவர்களோ உல்லாச பயணங்கள்லாம் தவிர்க்கணும். எல்லாரும் வந்து வர்ற 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே கோடமழை பெய்தால் ஒழிய, இல்லைன்னா உச்சக்கட்ட வெயிலும் வைரல் நோய்கள்லாம் பரவும். வைரல் நோய் நிறையா இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் லிவிங் வைரஸ்னு பேர். அதாவது குறைந்த காலம் தான் இருக்கும். அது ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அந்த 3 நாளில் உங்களுக்கு ஜுரம் வந்து கிரம் வந்து படுக்க போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப அசௌகரியம், சாதாரண நிலை இருக்காது. அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சுற்றுலா போகிறோம், அந்த இடத்துலாம் போய் நம்ம ஒரு அசாதாரணமான நிலையில் இருந்தோம்னா எல்லாருக்குமே ஒரு தொந்தரவு தான் அது. அதனால் கூடுமான வரலும் கோடை காலத்துக்கு வந்து அரசாங்கம் சொல்லியிருக்கிற எப்படி எப்படிலாம் மேலாண்மை செய்யணும்னு எல்லாமே உங்களுக்கு பொது விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி நம்மளை தனியாக இது பண்ணோம்னா எல்லோரும் வந்து 12 மதியம் 12லேருந்து 3:30 4 வரலும் வெளியே செல்லாமல் இருப்பதோ, வேலைகள் செய்யாமல் இருப்பதோ நல்லது. அதே மாதிரி கோடை காலங்களில் அதிக எக்ஸசைஸ்லாம் சில பேர் இந்த பணக்காரர்கள்லாம் தனவான்கள்லாம் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸர்ட் பண்ணாங்கன்னா ஓவராக அந்த ஹீட்டுக்கும் அந்த இதுக்கும் டீஹைட்ரேஷன் கூட இருக்கும். அவங்களாம் ஃபெயிண்ட் ஆகி கீழே மயக்கம் போட்டு விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் படித்தவர்களுடைய தவறுகள்லாம் உணரணும். இப்போல்லாம் ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. நல்ல குளிர்ந்த ஈவினிங் மாலை நேரங்களில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த ஏர்லி மார்னிங் வந்து ஜாக்கிங் வாக்கிங்லாம் ஏர்லி மார்னிங் கூட முடிச்சுக்கணுங்க. சில பேர்லாம் 12 மணிக்கு ஏசி ரூம் தானே போய் பண்ணிட்டு வரலான்னு எக்ஸசைஸ் பண்ணலான்னு போகிறவங்க இருக்காங்க. எப்படி இருந்தாலும் தாக்கம் காமிக்கும், வெப்பத்துடைய தாக்கம் காமிக்கும். இப்போ மே 2ஆம் தேதி நம்ம இது பேசிகிட்டு இருக்கோம் சார். மே 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்க போகுது. ஆனால் இதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கூட ஒரு சராசரியாக 10 நாள்னு எடுத்துக்கிட்டால் கூட காலையில் ஒரு 6:30 7 மணிக்கு கடுமையான வெயிலாக இருக்கிறத பார்க்கணும் சார். அப்போது இந்த இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய டைம் நீங்கள் சொல்கிறது இந்த 12லேருந்து 3 மணி இந்த அளவில் நம்ம 12-3 வரை தான் உச்சி வெயிலுங்கிறாங்களா. உச்சி வெயில் இருக்கானுங்களா, அதிகமான நேர் கோட்டில் 90 டிகிரியில் நேராக தலையில் விழுவுறது. இந்த காலகட்டத்தில் 90 டிகிரி விழுவுற உச்சக்கட்ட உஷ்ணத்தோடு வரும். அது உஷ்ணத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் அது வந்து நீர் ஆதாரங்களை தேடும். இயற்கை வந்து ஒரு பெரிய தெய்வீகங்க. அதாவது மேலே இருக்கிற சூரியனுடைய வெளிச்சம் வெப்ப கதிர்கள் வந்து தன்னையே வந்து கூல் பண்ணிக்கணும் கீழே வரும்போதுன்னு அது நீர்நிலைகளுக்கு தான் போகும். நீர்நிலைகளில் இருந்துன்னா அது நீராவியாக மாற்றும். நீராவியாக மாற்றி அதே இடத்துல ஒரு மரங்களும் கொடிகள் மர செடிகள்லாம் இருந்ததுன்னா
அந்த இடத்துல உள்ள அந்த வானமண்டலம் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கும். அதுவும் நீர் வெளியே நீராவியை கொடுக்கும். அப்போ சூரியன் நேரடி நீர்க்கதிர்களும் நீராவி எடுத்துக்கும், மரங்கள் மூலமாக நீராவி எடுத்துக்கும், கெட்ட வாயுக்களையும் உள்ளே உறிஞ்சிக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு இனிமையான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வெயிலில் போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் ஒரு தூங்குமூஞ்சி மர அடியில் நில்லுங்க. அந்த தூங்குமூஞ்சி மரத்தில் அவ்வளோ அருமையாக உங்களுக்கு ஒரு குளிர் கிடைக்கும். சாதாரண தூங்குமூஞ்சி மரங்கிறல்ல, அந்த மரத்துக்குள்ளே ஒரு குளிர்ப்பு இருக்கும். அதனால் வந்து மரமும் நீர்நிலைகளும் இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. வறட்சியான இடத்துல உள்ளவங்களுக்கு தான் பேராபத்து இருக்கும். அங்கே வைரல் நோய்கள் நிறைய இருக்கும். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருத்தர் நீர் நல்லா வசதியாக இருக்கிற இடத்துக்கு போனாலும் நோய் தொற்று வந்துடும். எல்லாருக்கும் நோய் தொற்று வரும். அதனால் நோய் தொற்றுங்கிறது அதனால் அவங்க வந்து இந்த அசம்பிளிங்பாங்க. அதாவது கூடுதல்ங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் எல்லாரும். கூடுதல் இந்த 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 வருடங்களில் தனித்தனியாக வேலை பார்க்கலாம். இந்த 15 to 28 வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்து வேலை பார்க்க சொல்லலாம். மாஸ் டிரான்ஸ்போர்ட்னு வந்து நம்ம ட்ரெயின் பஸ்ஸஸ்லாம் போகிறதுல அதிகமான ஆட்கள் போகிறத குறைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வைரல் விஷயம். அதே மாதிரி வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப தவிர்க்கணும். சிறிது காலம் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிறது தவிர்க்கணும். ஏன்னா இந்த ஹீட்டுக்கு அவங்களுக்கும் ஒரு வைரல் நோய் இருக்குது. அனிமலுக்கும் வைரல் நோய். அது நம்மளை தாக்கும்போது கூட இருக்கும். அது தாங்க சக்தி கூட. பெட் அனிமல்ஸ்க்குலாம் இருக்கனால ரொம்ப இப்போ தனிமையாக வச்சுக்கணும். அதை பட்லேயே வச்சுக்கிறது போகிறது வரக்கூடாது. இந்த சில பேர்லாம் பெட் அனிமல்ஸ்லாம் வந்து பறவைகள்லாம் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸுங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் வைரல் நோய் நிறைய வரும். அதனால் அந்த நோய்க்கு அவங்க தாங்கி சக்தி உள்ளது. அது மனிதரை தாக்கும்போது அது வேறு விதமாக இருக்கும். அதனால் வந்து இந்த பெட் அனிமல்ஸை வச்சுருக்கிறது எல்லாமே இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கைக்கு உள்ளதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பான மேல். இப்போ கடந்த காலங்களிலேயே கோடை காலத்தில் வந்து இந்த ஹீட் வேவ்னால உயிரிழப்புகள்லாம் நிகழ்ந்தது. ஹீட் வேவ் நிறையா வரும். அது இன்னும் அதிகமாக நேரடி டெம்பரேச்சர் இல்லாமல் உலர்ந்த காற்று கடல் ஓரத்துலேருந்து அடிக்கும் வந்து பாருங்கள், அது வந்து ஹீட் வேவ் இன்க்ரீஸ் பண்ணும். ஹீட் வேவ்னா காற்று தான், அதான் உஷ்ணமான காற்று ஹீட் வேவ்ங்கிறோம். உஷ்ணமான காற்று வந்து உங்களை சீக்கிரமாக உங்கள் தோல் பசையில் ஈரப்பசையெல்லாம் எடுக்கும் எல்லாத்தையும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு அதிகமான வேலை செய்தாலோ, இல்லை ஒரு நடு ரோட்டில் வந்து நீங்கள் சாலையில் பயணம் செய்தாலோ, ரொம்ப உங்களுக்கு ஒரு இன்கேஸ் அவர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட், சக்கரை நோயில் ஏற்கனவே அவர் சத்து கம்மியில் இருக்கார், குளுக்கோஸ் லெவல் திடீர்னு கம்மியாயிடுச்சு, ஈரப்பதமும் குளுக்கோன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த நேரம் உயிரிழப்புகளும் கண்டிப்பாக அதை தான் நான் ஒன்று சொல்லாமல் சொல்கிறேன். ரொம்ப குளுக்கோஸ் லெவல் கம்மியாகி டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய பேராபத்தில் போய் முடியும். அதனால் கூடுமானவர்களும் அந்த மதியம் 12லேருந்து 3 மணி வரையிலும் கண்டிப்பாக எல்லாரும் தவிர்க்கணும். அரசு வந்து நேரம் கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் இறுக்கம் பண்ணால் நல்லது. அரசாங்கமே எல்லாத்தையும் இறுக்கம் பண்ணால் நல்லது. டிராஃபிக்லேயும் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸுங்கிறோம், அவரே அந்த 12 to 3 நிற்கக்கூடாதுங்க. அவர் நம்மளோட சேர்ந்தவர் தானே. போலீஸாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களையும் வந்து இந்த 12 to 3 டிராஃபிக் போலீஸ்லாம் அதை தவிர்க்கலாம். இப்போ அவங்களுக்கு இந்த தொப்பி கண்ணாடியெல்லாம் கொடுக்குறாங்க. எத்தனை கண்ணாடி தொப்பிகள் கொடுத்தாலும், எவ்வளவு குளிர்பானங்கள் கொடுத்தாலும், எக்ஸ்போஷர் பீரியடுங்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு இல்லைனா மணி அளவை குறைச்சிடலாம், 1 ஹவருக்கு குறைச்சிடலாம். ஒவ்வொருத்தரையும் 1 ஹவர் நிற்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிழல் குடைகள் கொடுத்தாகணும். ஆல்டர்னேட் பண்ணிட்டு இல்லைங்க, நிழல் குடைகள் தொப்பினால் மட்டும் பத்தாது, நிழல் குடைகள் கொடுக்கணும். காவலர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அவர்களும் மனிதர் தானே. அதனால் வந்து சாலை பணியாளர்கள், சாலை ஓரத்தில் உள்ள காவல் பணியில் இருக்கவங்க, மற்றபடி எல்லாரையுமே வந்து உங்களுக்கு அந்த 12 to 3 அதை டெய்லி யமகண்டான்னு நமக்கு நினச்சிக்கணும். அந்த நேரம் யமகண்டம் நமக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் சாமியை சொன்னால் தான் கொஞ்சம் பயப்படுவாங்க. 12 to 3 யமகண்ட பாடலாம் போகாதீங்க வெளியேன்னு சொல்லி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், இப்போ டிசம்பர் அப்படின்னாலே மழை அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. அதிகபட்சமாக இப்போ மழையில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதை குறித்து அறிஞ்சிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. இல்லைங்க, ஆனால் வெயிலுக்கு அந்த அவங்களுக்கு வந்து அதில் பட்டு அனுபவிக்கிறாங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு வந்து உடைமைகள் வீணாக போயிடுதுல்ல. இப்போ உடைமைகள் வீணாகாது, ஆனால் வியாதிகள் வரும், உயிர் சேதம் வரும். நம்ம மழை காலங்களில் உடமையெல்லாம் வீணாக வரும். ஒரு இடம் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சுன்னா அன்றைக்கி டிவி போச்சு, எல்லாம் ஃப்ரிட்ஜ் போச்சு, அத்தனையும் போயிடுது. அதனால் அவங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது. இந்த கோடைக்கால தாக்கங்கிறது வந்து அவங்க இன்னும் மக்கள் பயிரில் இந்த வருஷம் கண்டிப்பாக உணர்த்தும். இந்த ஆண்டு 2025 வெப்பம்னா என்னன்னு உணர்த்தும். எந்த அளவுக்கு அவேர்னஸோட இருக்கணும் சார்? ஏன்னா மழைக்காலத்துக்கும் நம்ம இருக்கோம், ஈக்குவல் பங்களிப்பு தான் உங்களுக்கு. இதெல்லாம் இயற்கை பேரிடர்வு. மழை காலங்கிறது ஒரு இயற்கை பேரிடர்வு, இதுவும் பேரிடர் தான். இது பேரிடர் தான். இந்த பேரிடர்வுங்கிறது சொல்ல முடியாத ஒரு பேரிடர்வு. வெளியே சொல்லாமல் அது வருது. காலையில் எழுந்திரிக்கணும், ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிறோமோ, நம்ம வெயில் இன்றைக்கி எவ்வளோ உஷ்ணம் வருது, என்ன ஆகும்.
அப்படிங்கிறது தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் அர்பன் ஹீட்டுங்கிற பாருங்க, அந்த இங்கே கக்கிற வாயுக்கள், இங்கே உள்ள டஸ்ட்டு, இங்கே உள்ளது நீராவி ஆகுதல், இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டுத்தனமான ஒரு ஹீட் வரும், ஒரு வெப்பம் வரும். அந்த வெப்பம் நம்ம எங்கேயுமே வானமண்டலத்திலேருந்து பூமிக்கு வந்ததில் கத்திரி வெயில் பீரியடில் 4 டிகிரி கூடன்னு சொல்கிறோம். அதை கூட்டி இன்னொரு 4 டிகிரி நகரப்புறங்களில் இருக்கும். அப்போ 8 டிகிரியை நீங்கள் அந்த கத்திரி வெயிலில் மேனேஜ் பண்ணணும். சாதாரண விஷயம் இல்லை. மக்கள் எச்சரிக்கையோடு நல்லது. இப்போ நிறைய ஸ்கூல்லாம் லீவாக இருக்கிறனால சார் பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும்? ஏன்னா சின்ன சின்ன குழந்தைங்க வெளியே போய் விளையாடணும் தான். இல்லைங்க, எனக்குள்ள கவலையெல்லாம் லீவ் விட்டாச்சு, பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸேஷனாக வெளியே அழைச்சிட்டு போகலாம். நிறைய எல்லாம் வந்து சுற்றுலா பயணம்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக 14ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி சுற்றுலா பயணம்லாம் தவிர்க்கிறது நல்லது. கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைகளோட மனசில் லீவ் விட்டாச்சு எங்கேயாவது வெளியே இல்லைங்க, வெளியே போகணும். அதெல்லாம் மாலை நேரங்களில் எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போங்க. பிள்ளைகளை மாலை நேரங்களில் எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போங்க. விடிய வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. அந்த அளவுலேயே நம்ம சுற்றுலா பயணம்லாம் நவுத்திக்கிறது நல்லது. மேலாண்மைக்கு தான் நல்லது யுக்தி. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடம் சொல்ல போகுது அப்படின்னா அதுக்கு யுக்தியை நம்ம கையாண்டு தான் ஆகணும். அப்போ பழைய மாதிரி இருக்க முடியாது. பழைய மாதிரி சுற்றுலா போக முடியாது, எல்லாம் இருக்க முடியாது. என்ன தான் நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டீங்கனாலும் அங்கே கும்பல்களில் உள்ள வைரல் நோய்கள், நான் சொன்ன மாதிரி இந்த குறுகிய கால வைரல் நோய் நிறைய வருது. அது வரும். அம்மை நோய் வரும். இதெல்லாம் பெரியது. அது இல்லாமல் இங்கே ஒரு கோடை காலங்களில் சாக்கடை ஓர பகுதியெல்லாம் வந்து ரூரல் கிராமப்புறம் பகுதியெல்லாம் வந்து இந்த மலேரியா வரும். மலேரியா ஃபீவரும் கொஞ்சம் அப்பப்போ 1-2 தட்டும். எல்லாத்த விட தட்டம்மைங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய காலம். இன்னும் வைரல் நிறையா சும்மா மூக்கை மட்டும் அடைச்சிக்கிட்டு ஃபீவரிஸாகவே ஒரு காய்ச்சல் மாதிரியே இருக்கும் நிறைய பேருக்கு. அது மாதிரி ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் அனுபவிக்கிறாங்க சார். நீங்கள் வந்து நம்ம யார்ட்டையும் சொல்கிறதில்ல. அப்படியே நம்ம ஃபார்மசியில் போய் ஒரு குரோசின் வாங்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. அது மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இருக்காங்க. வெளியே எல்லாரும் அவங்களை தத்தளிக்கிறதுல இது பண்ணுறாங்க. இப்போ அலுவலகங்கள்லாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் சார். என்ன நிறைய இந்த மார்க்கெட்டிங் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், வெளிப்புறத்தில் செல்லும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உல்லாசமாக இருக்கலாம், பயணிகளாக இருக்கலாம், உழைப்பாளிகளாக இருக்கலாம், அலுவலர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த வெளிப்பயணம் 12லிருந்து 3 மணி வரை தவிர்ப்பது நல்லது. பிரைவேட் கவர்மெண்ட் நல்லது. இல்லைங்க, பிரைவேட் இதுக்கு ஏது சார் பிரைவேட்டு கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா சார்? எல்லாரும் புரிந்து இது வந்து ஒரு பொது பொது அடைப்பு, இயற்கை அடைப்புன்னு வச்சிங்களேன். இயற்கையை வந்து உன்னை அடைக்குது. நியூ நார்மல் திஸ் பேர் நியூ நார்மலுங்கிறான் இந்த வருஷம். இப்போ சொல்லாத வார்த்தையெல்லாம் உலக மக்கள் சொல்கிறாங்க. வி ஆர் ஃபேஸிங் ஏ நியூ நார்மல். நார்மலுங்கிறத விட்டு நியூ நார்மல்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? மக்களுக்கு சொல்லணும். ஸோ நிறைவாக அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் சார். ஏன்னா மழைக்காலத்தில் நம்ம பார்க்குறோம், அடுத்தடுத்து ரெட் அலர்ட் அப்படின்னு சொன்ன உடனே நாளைக்கு பள்ளிகள்லாம் விடுமுறை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அரசாங்கம் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது? அரசாங்கம் சார், மக்கள் 12 to 3 மூவாதீங்க. அதில் போனாவே உங்களுக்கு அந்த விழிப்புணர்வே ஒன்று மெயினான ஒரு லாக் ஆகிடுது. ஒரு பிரச்சனை, அதில் நீர் சத்து அதிகமாக குடிங்க, அதை போங்க இதை போங்க, கோடை இளங்க ஹெல்மெட் போடுங்க, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டிய ஒரு நியூ நார்மல் வருதில்ல. அப்போ அந்த நியூ நார்மலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? இந்த வருஷம் தான் செய்யணும். அதை இப்போ நம்ம நிலையம் தான் முதல் சொல்கிறோம். மத்தியானம் 12 to 3 தவிர்த்துருங்க எல்லாத்தையும். ஒரே மருந்து அதுதான். இதை தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் மாலை நேரத்தில் உங்கள் வேலைகளை நீங்கள் வந்து நீட்டிக்கலாம். இப்போ 10 மணிக்கு முடியுது ஆஃபீஸுங்கிறவங்க எல்லோரும் இப்போ இருபாலரும் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு அலுவலகங்கள்லாம். அதனால் நீங்கள் வந்து மாலையில் வந்து 8 மணிக்கு ஆஃபீஸுங்கிறத 10 மணி வரை மாற்றிங்க. 11 மணி, இரவு 11 மணிக்கு மாற்றிங்க. பிரேக் ஹவரே வந்து 12 to 3 பிரேக் ஹவராக விட்டுட்டு அதுக்கப்புறம் 12 to 3 தயவு பண்ணி 12 to 3 மக்கள் வெளியே போகலாம். இந்த வருஷம் கதிர் அப்படி கத்திரியினுடைய தரவு தெரியுது. கத்திரி மோசமாக இருக்கும். இதில் கோடை மழை ஒன்று பெய்து விட்டால் நன்மை. அப்படி இல்லைன்னா மக்கள் மேலாண்மையில் தான் நம்ம இந்த ஒரு 25ஆம் தேதி வரலும் ஓட்டணும். 4ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் நம்ம முழு எச்சரிக்கையோடு, தனிப்பட்ட மனிதரும் முழு எச்சரிக்கையோடு. கோடை மழை வருமா சார்? வரும். கோடை மழை வரும், கண்டிப்பாக வரும். கோடை மழை கண்டிப்பாக வரும். அது ஆங்காங்கே தான் பெய்யும். ஒரே இடத்துல நம்ம யூனிஃபார்மாக உங்களுக்கு நம்ம அக்டோபர் நவம்பராக பெய்யாது. அடித்த இடத்துல அடித்தவங்களுக்கு யோகம்தான். அடிக்காத இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ரொம்ப கஷ்டமான காலங்கள் தான். நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ள. நல்ல எச்சரிக்கை கொடுங்க. எனக்கு மதுரை மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் ராமநாதபுரத்துக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை கூடுதலாக இருக்கணும். நம்ம நிலையத்தின் மூலமாக நான் சொல்கிறதுக்கு எச்சரிக்கை கூடுதலாக இருக்கணும். ஏன்னா ஒருவேளை 46 டிகிரிக்கு மேலே போய் அர்பன் ஏரியாவில் இன்னும் ஒரு 2 டிகிரி கூட போனால் 46, 48ங்கிற டிகிரி ஒரு நினச்சிக்கோங்களேன். இப்படி நடக்கலாம்
அப்படிங்கிற ஒரு அபாயகர எல்லையை நினச்சிக்கிட்டோம்னா மேலாண்மை பண்ணிக்கணும். 46 டிகிரின்னு சொல்கிறாங்க. இப்போயே வந்து 46 டிகிரி இருக்கலாம் மதுரை மாவட்ட பகுதியெலாம் வருங்கிற மாதிரி தரவு எனக்கு வருது. அப்போ இதுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது நம்மளுடைய கடமை. ஸோ எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி நன்றி நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. South India's #1 travel brand. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu.